ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் குழம்பு எப்படி வச்சாலும் அது யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா, அதுக்கு அவ்வளோ கசப்பா இருக்கும். ஆனா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா, இந்த மாரி மெத்தேட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு முதல்ல புளிய ஊற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா பொடி மாதிரி தயார் பண்ணிக்கலாம். இந்த 3 பொருள் வறுத்துக்கணும். மல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு 2, 3 வெந்தயத்த போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டா வறுத்து எடுத்துக்குங்க. இது தனியா மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எந்த ஒரு வத்த குழம்பு, புளிக்குழம்புக்கு இந்த மாரி பொடி செஞ்சு போட்டிங்கன்னா, குழம்பு நல்லா வாசனையாவும் இருக்கும், திக்காவும் இருக்கும். டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அத தனியா எடுத்து வறுத்து வச்சாச்சு. இப்போ அதே வாணலியில எண்ணெய விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு எடுத்துக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் வத்த குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா பொன்வரவலாக வர வரைக்கும் வறுத்துக்குங்க. எண்ணெயிலேயே நல்லா பாவக்காய் வேகும்போது தான் அந்த கசப்பு தன்மையே இருக்காது. கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே ஊற்றுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி 2 போட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. நம்ம புளியும் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு போட்டு ஊற வச்சுருக்குறோம். 2 தக்காளி போட்டால் 2 புளிப்பும் சேர்ந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தேங்காயும் ஊற்ற போகிறோம். அதனால் இந்த புளிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாவக்காய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சு அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. பெரும்பாலும் பிஞ்சாக இருந்தால் மட்டும் விட்டுடுங்க. அந்த முத்தலாக இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. இது போட்டு நல்லா சிம்மில் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெயிலே வேகும்போது தான் அந்த காயுடைய அந்த கசப்பு தன்மைலாம் போகும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக காயை வேக வச்சு கூட வடிச்சிட்டு அப்படி செய்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இப்போ தேவையான பொடிகள் எல்லாம் பார்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டு இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சோம்னா நல்லா வேகும். காய் நல்லா சாஃப்டா ஆகிற வரைக்கும் இந்த மாதிரியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வேக வச்சா தான் அந்த கசப்பு தன்மை இருக்காது. ஏன்னா நம்ம புளி ஊற்றிட்டா காய் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. பாவக்காய் கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும். அதனால் இப்படி தான் சுண்ட வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ குழம்பு தூள் ஒரு கரண்டி, அதாவது 2 ஸ்பூன் இருக்கும். அந்த அளவுக்கு போட்டேன். ஏற்கனவே நம்ம சேனலில் குழம்பு தூள் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி குழம்பு தூள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க. இந்த மாதிரி வத்த குழம்பு, மட்டன் குழம்பு, சைவம், அசைவம் எல்லாத்துக்குமே போடலாம் ஒரே பொடி. இப்போ அதுதான் போட்டு இப்போ மறுபடியும் நல்லா மூடி வச்சு வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா காய் வெந்துருச்சு. இப்போது அந்த ஊற வச்சுருந்த அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணியாக குழம்பு வச்சிடக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். இப்போ காய் நல்லா வெந்துட்டதுனால இப்போ புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்ததுமே நம்ம தேங்காய் ஊற்றலாம். இல்லை உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே கூட நீங்கள் இறக்கிடலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 நாள் ஆனாலும் குழம்பு கெடாது. இந்த தேங்காய் ஊற்றுறதுனால கொஞ்சம் நைட்டு ஒரு தடவை சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 நாள் நல்லாயிருக்கும். நான் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால தேங்காய் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அது போடும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக ஆகும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ அந்த பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் நல்ல வெல்லத்தையும் 1 ஸ்பூன் போடணும். ஏன்னா அந்த கசப்பு புளிப்பும் அவ்வளோ இதாக எடுத்துக்காட்டாமல் நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. பாவக்காய் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு கூட இந்த பாவக்காய் தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்லாம். நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். பாய்.